நண்பர்களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான பிரச்சனையான கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் ஏன் அதிகரிக்கிறது, இதன் அறிகுறிகள் என்ன, எப்போது ஆபத்தானது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். இரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது இதயம் உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்பும்போது இரத்த நாளங்களில் ஏற்படுத்தும் அழுத்தமே இரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஆரோக்கியமான நபருக்கு 120/80 mmHg என்பது இயல்பான அளவை குறிக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் ஏன் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. கர்ப்ப காலத்தில் உடலில் பல ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதோடு கருப்பை வளர்வதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இதயம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். நஞ்சுக்கொடி அதாவது பிளசண்டா வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள், சில பெண்களுக்கு இரத்த நாளங்கள் சுருங்கும் தன்மை, உடலில் அதிக நீர் தேக்கம், மரபியல் காரணங்கள் இவற்றால் சிலருக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற அந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கும். முதல் கர்ப்பம், 35 வயதுக்கு மேல், இரட்டை குழந்தை கர்ப்பம், உடல் பருமன், சர்க்கரை நோய், சிறுநீரக நோய், குடும்பத்தில் உயர் இரத்த அழுத்த வரலாறு, முந்தைய கர்ப்பத்தில் பிபி இருந்தவர்கள். அடுத்ததாக கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், 20 வாரங்களுக்கு பிறகு மட்டும் பிபி அதிகரிக்கும். குரோனிக் ஹைப்பர் டென்ஷன், கர்ப்பத்திற்கு முன்பே பிபி இருக்கும். ப்ரீக்ளாம்சியா, இது மிகவும் கவனிக்க வேண்டிய நிலை. பிபி அதிகரிப்பதும் சிறுநீரில் புரதம் அதாவது புரோட்டீன் காணப்படும். இது தாய் மற்றும் குழந்தைக்கு ஆபத்தாக இருக்கலாம். அடுத்ததான அறிகுறிகள், ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். அதன்பின் கடுமையான தலைவலி, கண் பார்வை மங்குதல், கண்முன் ஒளி தெரிதல், முகம் வீங்குதல், கை வீங்குதல், கால்களில் அதிக வீக்கம், வயிற்றின் மேல் பகுதியில் வலி, மூச்சு திணறல், வாந்தி. அடுத்ததாக குழந்தைக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு போதுமான இரத்த ஓட்டம் கிடைக்காமல் போகலாம், குழந்தை வளர்ச்சி குறையலாம், குறைமாத பிரசவம் ஏற்படலாம், குழந்தையின் எடை குறையலாம், சில நேரங்களில் குழந்தைக்கு ஆபத்தும் ஏற்படலாம். அடுத்ததாக தாய்க்கு ஏற்படும் பாதிப்புகள், வலிப்பு, ஸ்ட்ரோக், சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, பிளசண்டா பிரிதல், அவசர சிசேரியன் தேவைப்படலாம். எப்படி இதெல்லாம் கண்டறிவது அப்படின்னா, ஒவ்வொரு கர்ப்ப பரிசோதனையிலும் பிபி அளவிடப்படும், சிறுநீர் பரிசோதனை செய்யப்படும், குழந்தையின் வளர்ச்சி ஸ்கேன் மூலம் பார்க்கப்படும், தேவையான இரத்த பரிசோதனைகளும் செய்யப்படலாம். அடுத்ததாக சாப்பிட வேண்டிய உணவுகள், கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், போதுமான தண்ணீர். தவிர்க்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக உப்பு, ஊறுகாய், சிப்ஸு, பாக்கெட் உணவுகள், ஜங்க் ஃபுட், அதிக எண்ணெய் உணவுகள், குளிர்பானங்கள். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் கூறிய தேதியில் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும். பிபியை தொடர்ந்து பரிசோதியுங்கள், போதுமான ஓய்வு எடுங்கள், மன அழுத்தத்தை குறையுங்கள், மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், லேசான நடைப்பயிற்சி மருத்துவர் அனுமதித்தால் செய்யலாம். உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய அறிகுறிகள், என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா, கடுமையான தலைவலி, பார்வை மங்குதல், குழந்தை அசைவு குறைதல், வயிற்றின் மேல் பகுதியில் கடுமையான வலி, அதிக வீக்கம், மூச்சு திணறல், வலிப்பு, இரத்தப்போக்கு. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். சித்த மருத்துவத்தின் பார்வை, சித்த மருத்துவத்தின் கர்ப்பிணிகளின் உடல்நிலை, உணவு முறை, வாழ்க்கை முறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் கர்ப்ப காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் சுயமாக எந்த சித்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தகுதியான சித்த மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே சிகிச்சை பெற வேண்டும். அன்பான அம்மாக்களே, கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான உடல்நிலை. ஆனால் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் ஓய்வை கடைபிடித்தால் பெரும்பாலான கர்ப்பங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதனால் இதுபோன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். தாயின் ஆரோக்கியமே குழந்தையின் ஆரோக்கியம். நன்றி.